3 டம்ளர் அரிசி அரைச்சிக்கிங்க ஊற வச்சு. அதே டம்ளரில் 5 மடங்கு தண்ணி ஊற்றி கிளறிக்கோங்க மக்களே. நல்லா கைவிடாமல் கிளறுங்க. கிளறுனதும் வெங்காயம், பச்சை மிளகாய், நச்சீரகம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. மாவு பதம் வந்ததும் அதை கையால் நல்லா நசுக்கிட்டே தூவுங்க. தூவி கிளறிக்கங்க. அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. வச்சுட்டு தட்டை போட்டு மூடிக்கோங்க. மூடி கொஞ்சம் ஆறுனதும் நம்ம வெங்காய கூழ் வத்தலை கிள்ளி வைக்க வேண்டியதான் மக்களே. பாருங்கள், உங்கள் தேவைக்கேற்ப ஸ்பூனாலையும் செய்யலாம், கையாலையும் கிள்ளி வைக்கலாம். வெங்காய கூழ் வத்தல் ரெடி.